அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான கறி குழம்பு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாமா? இது செய்கிறதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 போல் பட்டை, ஒரு 3 கிராம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகு, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 3/4 டீஸ்பூன் போல் சோம்பு. இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கொஞ்சம் போல் இஞ்சி அண்ட் பூண்டு, சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். எந்த அளவு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதையுமே அது கூடயே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவன தேங்காய் பூ நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு குழம்பு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 10 போல் முந்திரி பருப்பு நான் சேர்த்துருக்கேன். இதை ஊற வச்சும் சேர்க்கலாம், ஊற வைக்காமல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு ஃப்ரெஷ்ஷான ஒரு 2 கொத்து கருவேப்பிலையுமே சேர்த்திட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். நம்ம இன்றைக்கி இந்த சிக்கன் குழம்பு குக்கரில் தாங்க செய்ய போகிறோம், விசில் விட்டு. ஸோ குக்கர் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. கறி குழம்புக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் சேர்த்துனிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா ஹீட் ஆன உடனே 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இது கூடவே பெரிய சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே உள்ளே சேர்த்துட்டு நல்லா பார்த்திங்கன்னா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் ஓரளவுக்கு, அதாவது இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்தோடனே நம்ம தக்காளி பழத்தை சேர்த்திக்கலாம். நல்லா பழுத்த தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் குழம்பு. நான் 3 தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குழைய மசிச்சு வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா தூள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. நான் தனி மிளகாத்தூள் 1.5 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேங்க. இது கூடவே 2.5 டீஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் இல்லைனா 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூளுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்திட்டு அந்த மசாலா எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லாவே வதக்கி விட்டுருங்க. அதோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லாவே போகட்டும். இப்போ கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம வதக்கி விட்டதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை உள்ளே சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. சிக்கனே சேர்த்துட்டு அந்த மசாலா கூட சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஒரு 2-3 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்குது இல்லைங்களா, தேங்காய் பேஸ்ட்டு, அதை நம்ம உள்ளே சேர்த்திடலாம். இந்த மசாலா எல்லாமே பச்சையாக தான் இருக்குது, நம்ம எதையும் வதக்கவெல்லாம் இல்லை. ஸோ மசாலா உள்ளே சேர்த்திட்டு கொஞ்சமாக மட்டும், அதாவது அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு லைட்டாக தண்ணி சேர்த்திட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த பச்சை வாசனையும் போகும், அந்த சிக்கனோடு சேர்ந்து நல்லா உங்களுக்கு அந்த மசாலா நல்லா மிங்கிளாகி கிடைக்கும், உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு திக்காக வேணும்னா அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1.5 டம்ளர் மட்டும் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி நிறைய தாங்க குழம்பு செய்ய போகிறேன். அதாவது 4 பேர் சாப்பிட்றதுக்கு, மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் சாப்பிட்றதுக்கு 2 நேரத்துக்குமே சேர்த்து தாங்க குழம்பு வச்சுருக்கேன். அதனால் அதுக்கு தகுந்த மசாலா தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சேர்த்துறதா இருந்தால் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் அளவாக செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மசாலாவை கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கர் மூடி போட்டு கரெக்டாக ஒரு 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துருங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக கம்மன்னு வாசனையோடு உங்களுக்கு கறி குழம்பு ரெடி ஆகிடுங்க. எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள். நீங்கள் தேவைப்பட்டால் இதில் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயுமே நீங்கள் ஒரு தடவை உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. கறி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக உங்களுக்கு தொட்ட உடனே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ ஒரு 1/2 லெமன் ஜூஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கிளிப் எனக்கு மிஸ் ஆகிடுச்சு. ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான பர்ஃபெக்டான கோழிக்கறி குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது மார்னிங் டிஃபன் அண்டு மத்தியானம் ரைஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனல் ஆகவல்ல இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு ஈஸியான டேஸ்டான ரெசிபியோடு எல்லாருமே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.